காதல் தோல்வி, குடிக்கு அடிமையான மனிஷா கொய்ரல்லாவின் மறுபக்கம். நடிகை மனிஷா கொய்ரல்லா 1989ஆம் ஆண்டு பெரி பெத்தலாவுல்லா என்கின்ற நேபாள படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர். அதன் பிறகு இந்தி, தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் பிஸியான நடிகையாக மாறிய இவர் காதல் தோல்வியால் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதாக மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு நேபாள நாட்டில் பிறந்தவரான மனிஷா கொய்ரல்லா கடந்த 1991ஆம் ஆண்டு இந்தியில் வெளியான சௌதாகர் என்ற படத்தின் மூலம் இந்திய சினிமாவில் அறிமுகமானவர். தொடர்ந்து பல இந்தி படங்களில் நடித்த இவர் 1995ஆம் ஆண்டு வெளியான மணிரத்னம் இயக்கிய பம்பாய் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர். அதன் பிறகு முதல்வன், உயிரே, இந்தியன், ஆளவந்தான் உள்ளிட்ட சில தமிழ் படங்களில் மட்டுமே நடித்திருந்தாலும் மனிஷா தமிழில் பிரபலமான நடிகையாகவே வலம் வந்தார். செய்யாறு பாலு அளித்துள்ள பேட்டியில் நடிகை மனிஷா கொய்ரல்லா மணிரத்னம் இயக்கத்தில் உருவான பம்பாய் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர். இந்த கதாபாத்திரத்திற்கு அவர்தான் வேண்டும் என்று மணிரத்னம் பிடிவாதமாக இருந்தார். பம்பாய் படத்தின் கதையை கேட்ட மனிஷா கொய்ரல்லா இந்த படத்தில் 2 குழந்தைகளுக்கு அம்மா என்று சொன்னதும் ஷாக் ஆகி முடியாது என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு பலர் மணிரத்னம் பற்றி சொல்லிய பிறகு அந்த படத்தில் நடிக்க சம்மதித்தார். அந்த படம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் குவிய தொடங்கின. எந்த அளவிற்கு இவர் பிரபலமானாரோ அதைவிட பல மடங்கு கிசுகிசுகளிலும் சிக்கினார். இந்த நேரத்தில் Facebook மூலம் நண்பரான ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அந்த வாழ்க்கையும் பாதியில் முறிந்து போனதால் மன அழுத்தத்தில் இருந்த மனிஷா குடிப்பழக்கத்திற்கு அடிமையானார். இந்தியன் படப்பிடிப்பின் போது தன்னையே மறந்து குடிக்கும் நிலைக்கு போனார். அப்போதுதான் நடிகர் விக்ரமனின் மனைவி கவுன்சிலிங் தந்து அவரை மனதளவில் தேற்றினார். ஒரு வழியாக மீண்ட மனிஷா கொய்ரல்லா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். அதன் பிறகு அவர் நேபாளம் சென்று அங்கு புற்றுநோய்க்கான சிகிச்சை எடுத்து ஒரு வழியாக மீண்டார். அப்போது அவர் மிக சிறந்த காரியம் ஒன்றை செய்தார். அது என்னவென்றால் சிறுமிகளை வைத்து நேபாளத்தில் நடந்த விபச்சாரத்தை முக்கால்வாசி ஒழித்தார். கிட்டத்தட்ட 100 புரோக்கர்கள் சட்டத்தின் கையில் சிக்குவதற்கு காரணமாக இருந்தார் என செய்யார் பாலு மனிஷா கொய்ரல்லா பற்றி பல விஷயங்களை கூறியுள்ளார். கடந்த 2004ஆம் ஆண்டு பாலிவுட் படத்தில் ஐட்டம் டான்சராக அறிமுகமானவர் தான் நடிகை முமைகான். தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் ஏகப்பட்ட படங்களில் குத்தாட்டம் போட்டுள்ளார். நடிகர் பிரசாந்த் நடித்த மஜ்னு படத்தில் ஐட்டம் டான்சராக தமிழில் அறிமுகமானவர். அதன் பிறகு கமலஹாசனின் வேட்டையாடு விளையாடு படத்தில் இடம்பெற்ற நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே பாடலில் படு மாஸ் நடனம் ஆட ரசிகர்களால் அதிகம் கொண்டாடப்பட்டார். டோலிவுட்டில் வெளியான போக்கிரி படத்தில் மகேஷ் பாபுவுடன் ஆட்டம் போட்ட முமைகான் தமிழில் தளபதி விஜயுடன் என் செல்ல பேரு ஆப்பிள் பாடலுக்கும் குத்தாட்டம் போட்டார். சியான் விக்ரம், ஸ்ரேயா நடித்த கந்தசாமி படத்தில் இடம்பெற்ற என் பேரு மீனா குமாரி ஐட்டம் பாடலும் இவருக்கு ஏகப்பட்ட ஐப்பை உருவாக்கியது. கடந்த 2016இல் தனது வீட்டில் தடுக்கி விழுந்ததில் முமைகான் தலையில் அடிபட்டு மூளையில் பிரச்சனை வர 15 நாட்கள் சுயநினைவு இல்லாமல் கோமாவில் இருந்தார். தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இவர் போதைப் பொருள் வழக்கில் சிக்கி நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டார். இந்த நியூஸை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.